வாங்க சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு பொடிஞ்சிருச்சுங்க. வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வேகட்டுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ஆச்சி குழம்பு மசாலா இதில் போட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு இந்த மசாலா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ஆச்சி குழம்பு மசாலா வாங்கி போட்டு பாருங்கள். இந்த குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு வேக விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வேகணுங்க. இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ கரண்டி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி அங்கங்கே நல்லா பெருசாக இருக்குங்க. அதெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நைஸாக கடைஞ்சிக்கணுங்க தக்காளி பழம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த சுண்டைக்காயை நான் தனியாக வேக வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பை போட்டு மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்குறேங்க. ஒரே ஒரு பட்டை போட்டிருக்குறேங்க. போட்டு கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 வேக்காடு நல்லா வேகணுங்க. வெந்து தக்காளியிலலாம் கலந்துக்கலாங்க சுண்டைக்காயை. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக உப்பு பத்தலைங்க, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க.
இப்போ மூடி போட்டு நல்லா காயை நல்லா வேக விடணுங்க. இந்த சுண்டைக்காய் குழம்பு உடம்புக்கு நல்லதுங்க. இது அப்பப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து கிளறி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு குழம்பு சுண்டிருச்சுங்க. இது வயிற்றில் இருக்கிற புழு, இந்த காய்ச்சலுக்கு, இந்த வாய்வு தொல்லை, ஆஸ்துமா, சளி, இருமல் எல்லாத்துக்கும் இது நல்லா கேட்குங்க இந்த சுண்டைக்காய் குழம்பு. இந்த சுண்டைக்காயை நல்லா வறுத்து நெய்யிலேயே வறுத்து பொடி பண்ணி சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா மூளை பிரச்சனை அந்த தொந்தரவெல்லாம் எதுவுமே வராதுங்க. உடம்புக்கு நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லதுங்க. ஓரளவுக்கு தண்ணி சுண்டிருச்சுங்க. இப்போ அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு வச்சுக்கலாங்க. குழம்பு அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி தான் செய்யணுங்க. இப்போ சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு நல்லதுங்க. உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராமல் இருக்குங்க. வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.